நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்போ ஆவணி மாத பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கடகராசிக்கு உண்டான ஆவணி மாத பலன்களை பார்க்குறோம். இப்போ கடகராசி இயல்பாக இருக்குது. கடகராசிநாதன் 15 நாளைக்கு ஒரு தடவை வளர்பிறையை நோக்கி போவார். அதுக்கப்புறம் அமாவாசையிலேருந்து அதுக்கப்புறம் பௌர்ணமியிலேருந்து தேய்பிறையை நோக்கி போகிறார். இதனால் ஒரு ஏற்ற இறக்கமாக இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்க இப்போ எப்பயுமே அதாவது உங்களோட லக்ன, அதாவது உங்கள் ராசியை இயல்பாக இருக்கிறாரு. சனி செவ்வாய் பாவ தொடர்பு எதுவும் இல்லாமல் இயல்பாக இருக்கிறதுனால உங்களோட அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை, கௌரவம் எல்லாமே உயரக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் இது. உங்களோட குணம் பார்த்தீங்கன்னா தாய் உள்ளம், எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கடகராசிக்காரங்க உங்களோட 2ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன் 3 சுபகிரகங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமைகள் எல்லாமே நல்லாவே இருக்கும். குடும்பத்தில் போன மாதம் வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்த குடும்பத்தில் இப்போ உங்களுக்கு நல்ல அந்த பிரச்சனைகள்லாம் விலகக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் இது. அதே மாதிரி தனவரவு உங்களுக்கு வரக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான். ஏன்னா 2 சுபகிரகங்கள், சுக்கிரன், புதன் 2 சுபகிரகங்கள் இருக்கிறாரு. அதே மாதிரி செவ்வாய், சனி ரெண்டு பாவர்கள் பார்க்குறதுனால தனவரவு வர்றதில் கொஞ்சம் தடைபட்டு வராமல் இருக்காது. கொஞ்சம் முயற்சி பண்ணால் தான் உங்களுக்கு வரக்கூடிய பணவரவு வரக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான். அதே மாதிரி உங்களோட 3ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு. கேது பகவான் குருவோட பார்வையை வாங்கியிருக்கிறதுனால உங்களுக்கு 3ஆம் இடம் தைரியம், வீரியம், வெற்றி, விஜயம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான். ஏதாவது ஒரு முயற்சி பண்ணிங்கன்னா அது இந்த காலகட்டங்களில் பலிக்கக்கூடிய காலகட்டங்கள், அதாவது வெற்றி பெறுவீர்கள் இந்த காலகட்டத்தில். அதே மாதிரி உங்களோட 4ஆம் பாவம் இயல்பாக இருக்குது. இயல்பாக இருக்கிறதுனால தாய், வீடு, வாகனம், கல்வின்னு சொல்லுவாங்க. குழந்தைகள்லாம் கல்விகளில் போன மாதம் வரைக்கும் ஒரு மாதிரி படிச்சுன்னா இப்போ கல்விகளில் நல்லா கவனம் செலுத்துவீங்க, நல்லா முயற்சி பண்ணி நல்லா மார்க் வாங்குவீங்க. அதே மாதிரி தாயினால் உங்களுக்கு அனுகூலங்கள், ஆதாயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் இது. அதே மாதிரி வீடு, வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள், அதாவது 4ஆம் பாவம் நல்லாவே இருக்குது. அதனால் வீடு, வாகனமாக இது வாங்கக்கூடிய நல்ல காலகட்டங்கள் தான். அதே மாதிரி உங்களோட 5ஆம் பாவத்துக்கு செவ்வாய், சனி 2 பாவர்கள் பார்க்குறாங்க. அதேமாரி குரு பகவானும் பார்க்குறாரு. அதனால் குழந்தைகள் மேலே கொஞ்சம் கவனம் செலுத்துறது, இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் மேலே கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. ஏற்கனவே கொஞ்சம் கவனமாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி உங்களோட 6ஆம் பாவம் இயல்பாக இருக்குது. இயல்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு என்னென்னா 6ஆம் பாவம் கடன், நோய், எதிரி ஸ்தானம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஏதாவது உங்களுக்கு நோய் இருந்தது, சிறு நோய் இருந்ததுன்னா இப்போ தீரக்கூடிய காலகட்டங்கள். அதே மாதிரி கடன் இருக்குது, கடன் கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய காலகட்டங்கள் தான். அதே மாதிரி உங்களோட 7ஆம் பாவத்துக்கு குருவோட பார்வை இருக்கிறதுனால உங்களோட 7ஆம் பாவம் கலத்தர ஸ்தானம், தொழில், கூட்டாளிகள் ஸ்தானம் சொல்லுவாங்க. அதனால் அதாவது கணவன் மனைக்கு போன மாதம் வரைக்கும் சண்டை சச்சரவாகவே இருந்ததுன்னா இந்த மாதம் அதெல்லாம் தீரக்கூடிய காலகட்டம், அற்புதமான காலகட்டங்கள் தான் இது உங்களுக்கு. அதே மாதிரி கூட்டு தொழில் பண்ணுறவங்கலாம் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு லாபத்தை சம்பாதிப்பீங்க. நண்பர்கள் மூலமாக நல்ல ஒரு அமோகமான லாபங்கள்லாம் பெறக்கூடிய காலகட்டங்கள் தான் இது. அதே மாதிரி உங்களுக்கு அஷ்டமத்து செடி போன 5 வருஷமாக உங்களுக்கு ஒரு 2.25 வருஷம், ஆமாம் 2.25 வருஷமாக பிரச்சனையாகவே இருந்த கடகராசிக்காரங்க இன்னும் ஒரு 6 மாதம் அந்த தொல்லைகளை அனுபவிச்சு தான் ஆகணும். அதே மாதிரி 6 மாதம் கழித்து கடகராசிக்காரங்க நல்லா இருப்பீங்க. அதே மாதிரி உங்களோட 9ஆம் பாவத்தில் ராகு பகவான் இருக்கிறாரு. ராகு பகவான் குருவோட வீட்டில் தான் இருக்கிறாரு. சனி செவ்வாய் தொடர்பு இல்லாத ராகு குருவாக தான் செயல்படுவார். அதனால் உங்களோட தந்தையால் அனுகூலங்கள், ஆதாயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் இது. தந்தை சொத்து ஏதாவது கிடைக்கணும் அப்படின்னு கேஸில் இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் இது. பாக்கியங்கள்லாம் உங்களுக்கு தந்தையால் பாக்கியங்கள்
அதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து கிடைக்கும். அதே மாதிரி உங்களோட 10ஆம் பாவத்தை சனி 3ஆம் பார்வையாக பார்க்கறதுனால தொழில்னால் கொஞ்சம் வந்து டல்லாக தான் போகும். இந்த காலகட்டத்தில் முதலீடு ஏதாவது போடணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்து போடாமல் இருக்கிறது கொஞ்சம் நல்லது. உங்களோட 11ஆம் பாவத்தில் செவ்வாய் குரு ரெண்டு பேர் குருமங்கல யோகத்தில் இருக்கிறதுனால 11ஆம் பாவமும் நல்லாவே இருக்குது. 11ஆம் பாவம் நல்லா இருக்குதுன்னா மூத்த சகோதரனை குறிக்கும், இளைய மனைவியை குறிக்கும். மூத்த சகோதரன் இப்போ அதாவது உங்களுக்கு வந்து அண்ணன் அக்கா அந்த மாதிரி இருந்தாங்களா, உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் வந்து உங்களை பாசங்கள் நல்லாயிருக்கும். அவங்க வந்து உங்களுக்கு உதவக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான். அதே மாதிரி ஏதாவது விவாகரத்தை ஆன தம்பதிகள் வந்து இப்போ கடகராசிக்காரங்களுக்கு இன்னொரு 6 மாதம் கழித்து உங்களை அஷ்டமதிச்சு விலகினதுக்கு பிற்பாடு உங்களுக்கு மறுமணம் வந்து செய்யக்கூடிய அற்புதமான காலகட்டம். ஏன்னா 11ஆம் இடம் வந்து இளைய தாரம், இளைய கணவன் மனைவி எல்லாம் குறிக்கக்கூடிய இடங்கிறதுனால நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு இரண்டாவது வந்து அமையக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் இது. அதே மாதிரி உங்களோட 12ஆம் பாவம் இயல்பாக இருக்கிறதுனால உங்களை வெளிநாடு, அதாவது கடகராசிக்காரங்க வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிறவங்கலாம் இந்த காலகட்டத்தில் போகக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான். அதே மாதிரி பெரியவங்க ஆன்மீக சுற்றுலா போகணும், இல்லை ஆன்மீக ஸ்தலங்கள் போய் வழிபட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்த பெரியவங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் போய் வர்றது ரொம்ப உத்தமமாக இருக்கும். நம்ம இப்போ பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தான். உங்களுக்கு வந்து துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதை கான்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு துல்லியமான பலன்களை பெற்று வாழ்க்கையில் உயருங்க. நன்றி, வணக்கம்.